நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மரணத்திற்கு முன்பு இறுதியில் உனது அன்னையின் விருப்பத்தை நீ பூர்த்தி செய்தால் உனக்கு முக்தியும் கிட்டலாம். யார் நீ? முக்தி அளிக்க வந்தவன். அசுரர்கள் அனைவரையும் அழிக்கவே ஜனித்தவன் நான். மகிஷாசுரனை வதம் செய்ய வல்லவன் ஜன்மிக்க இயலாது. விரைவில் உண்டுவிடு. அதன் பின்பு உன்னை வதம் செய்து இவர்களை என்னுடன் அழைத்துச் செல்ல இயலும். இன்று இவர்களை கண்ட பிறகு இவர்களை அடைய ஆசையோடு காத்திருக்கிறேன். இது நாள் வரையில் வேறு எந்த பெண்ணையும் அடைய இத்தனை தவித்ததில்லை நான். இதன் பின்பும் அவ்வாறு நிகழாது. இனியும் என் அன்னை குறித்து நீ ஓர் முறையற்ற வார்த்தையும் வெளியிடக்கூடாது. இல்லையேல் 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 என்ன? உன் தந்தை அளித்த வாக்கை மறந்தாயா? அவரது ஆணையின்றி ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று கூறியிருந்தார். அத்துடன் உன் தந்தை இச்சமயம் இங்கு இல்லை. இருந்தாலும் என்ன செய்துவிட இயலும்? நான் அற்புத வரம் பெற்றவன். எந்த ஆடவனும் என்னை வதம் செய்வது சாத்தியமல்ல. ஒருவேளை நீ பிரயத்தனிக்க விரும்பினால் அதற்கு நான் வாய்ப்பளிக்கிறேன். கார்த்திகேயா, மகனை சற்று பொறுத்து. இந்த துஷ்ட அசுரனோடு நான் சற்று உரையாட விரும்புகிறேன். இல்லை தாயே, தாம் இவனை நெருங்குதலும் ஆகாது. நீ கவலை கொள்ளாதே மகனே, அச்சத்திற்கு அவசியமில்லை. என்னிடம் தாயே. கார்த்திகேயா, இது உனக்கு எனது ஆணை. தவறிழைத்தேன் பார்வதி. உனது மைந்தன் முன்னிலையிலேயே உன் மீது கொண்ட விருப்பத்தை வெளிப்படுத்தினேன். எனினும் உனது பேரழகு எவர் சித்தத்தையும் கலங்கடிக்க கூடியது பார்வதி. நான் கார்த்திகேயனை வதம் செய்து உன்னை என்னுடன் அழைத்துச் செல்வேன். நீ எனது அரசியாவாய். அழகில் தலை சிறந்தவள் நீ. சாதுரியம் கொண்டவள். ஆற்றலிலும் சளைத்தவள் அல்ல. இதன் பின்னரும் எனக்கு ஐயங்கள் இல்லை. நீயும் நானும் பரஸ்பரம் நமது வாழ்க்கைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பிறந்தவர்கள் பார்வதி. நான் உனது இந்த துச்ச வாழ்க்கைக்கு பூரணத்துவம் அளிப்பதற்காக அல்ல. அக்கிரமங்கள் புரியும் உன் வாழ்க்கையை அழிக்க பிறந்தவன். இல்லை பார்வதி, அவ்வாறு கூற வேண்டாம். உன் மீது நான் தாக்குதல் தொடுக்க இயலாது. நான் பெண்களை உயர்வாக மதிப்பவன். பெண்களை இம்சிப்பது எனது சுபாவம் அல்ல. பெண்கள் குறித்த உனது சிந்தனையையும் அணுகுமுறையையும் நன்கு அறிந்தவள் நான் மூர்க்கனே. பெண்களுக்கு நீ இதுநாள் மட்டும் இழைத்திருக்கும் அநீதி, அவர்களுக்கு நீ இழைத்த கொடுமைகள், உனது துஷ்டத்தனங்கள் ஒவ்வொன்றையும் மிக நன்கு அறிந்தவள் நான்.
பெண்ணாக ஜன்மித்தவள் வல்லமையற்றவள் என்று கருதுகிறார். இருப்பினும் நீ அறியாதது ஒன்று உண்டு. ஒரு பெண்ணாக பிறந்தவள் தனக்கு இழைக்கப்படும் அநீதிகளையும் சகிக்க இயலும். எனினும் அவளது பிள்ளைகளை ஏதும் சங்கட மேகங்கள் சூழ்ந்தால் எத்தகு எல்லையையும் கடந்து அவர்களை காக்க துணிவாள். எத்தகு பேராற்றலையும் எதிர்க்க தயங்க மாட்டாள். ஒரு கணம் பொறுத்திரு. முதலில் வேந்தர் வஜ்ராகனுக்கு அளித்த வாக்கினை நிறைவேற்றுகிறேன். கார்த்திகேயனை வதம் செய்த பிறகு உன் ஐயங்களை நிரந்தரமாக போக்குவேன். மகிஷாசுரா! போதும், நிறுத்து. மகிஷாசுரன் பொறுமையின் எல்லை கடந்து விட்டால் உனது இந்த அற்புத தோற்றமே உனக்கு சாபமாகிவிடும். ஓர் அன்னையின் கடமைக்கு அரைகூவல் விடுக்கவும் துணிந்துவிட்ட துஷ்டனே, நீ கொண்ட இந்த அகங்காரம் மற்றும் அக்கிரம எண்ணமுமே உனது மரணத்திற்கு காரணமாகும். என்னுடன் யுத்தம் புரிய விரும்புகிறாயா? ஆகட்டும். அதற்கு நீ எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தாலும் ஏற்கிறேன். இறுதியில் என்னையே நீ அடைவாய். யுத்தமின்றி என்னிடம் இணங்கி வந்தால் என் உள்ளத்தை வென்று என்னவளாவாய். யுத்தத்தின் வாயிலாக அணுகினால் தோல்வியை தழுவிய பிறகு என்னவளாக நேரிடும். இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுப்பாய் பார்வதி. என்ன சிந்தனை? பயம் கொண்டாயா? என் அறைகூவலை ஏற்க மாட்டாயா? ஏற்கிறேன் அரக்கனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் அறைகூவலை ஏற்க மாட்டாயா? ஏற்கிறேன் அரக்கனே. ஏனெனில் இந்த யுத்தத்தில் நீ தோல்வியடைய இருப்பதும் உறுதியானது. உனது சம்ஹாரம் நிகழவிருப்பதே இறுதி. மகனே, எங்கிருக்கிறாய்? என்னை அன்னையாக என்று நீ ஏற்பாய் மகனே. சத்தியத்தில் நானே உனது தாய். தாயே! கார்த்திகேயா, மகனே, நேர்ந்தது என்ன?
உனது அட்டூழியங்களுக்கு தூண்டுதல் அளித்தது உன் ஆணவம். அநீதி இழைத்தார். இரக்கமற்றவனே, தன் நலத்திற்காக பிறர் நலனை அழித்தவனே, நீ அடைந்த ஆற்றல்கள் அனைத்தும் நிரந்தர அழிவை அரவணைக்கும் வேளை நெருங்கியது. நான் ஏற்ற இந்த ரௌத்ர ஸ்வரூபத்தின் உத்தேசம் நியாயம், சத்திய பரிபாலனம், தர்மத்தின் புனர்ஸ்தாபனம், நன்மையை காக்க தீமையை அழிப்பது, அக்கிரமக்காரர்களின் பேரழிவு. இனியும் அசுரகுணம் படைத்த எவரும் எந்த பெண்ணையும் வல்லமையற்றவள் என கருதி அவளை தன் ஆற்றலுக்கு இரையாக்க முற்பட்டார். அத்துடன் பெண்கள் பலவீனமானவர்கள் என்று எண்ணி தனது சக்திகளை துஷ்பிரயோகம் செய்தார். அப்பெண்ணிற்கு அநீதி இழைக்க எண்ணினார். அப்பெண்ணிற்குள் இந்த ஜெகதாம்பிகை வடிவத்தில் தோன்றி வீரர்களை சம்ஹாரம் செய்வேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெண்கள் ஆற்றலற்றவர்கள் என்றல்லவா எண்ணியிருந்தால் எந்த ஒரு பெண்ணிற்கும் உன்னை வதம் புரியும் அளவிற்கு சாதுரியம் இருக்க இயலாது என்று இருமாந்திருந்தார். எனினும் மூர்க்கனே, சிருஷ்டியில் பெண்களே ஆற்றலின் இருப்பிடங்கள், புதியதோர் உயிரையை ஜன்மிக்கும் வல்லமை படைத்தவர். ஓர் உயிரை ஜன்மிப்பதை காட்டிலும் அதிக சக்தி யாதொரு செயலிலும் இல்லை. சிருஷ்டியில் எந்த ஆடவனாலும் மரணம் இல்லை என்ற வரத்தினால் நீ பெரும் ஆணவம் கொண்டிருக்கிறாய். உரிய காலத்தில் உனது இந்த ஆணவமே உனது அழிவிற்கு வித்திடும். எத்தனை பெண்களின் வாழ்க்கையை நீ நிர்மூலம் செய்திருக்கிறாயோ அவர்கள் அனைவரின் வேதனையும் உனக்கு சாபமாகும். உன் கடும் தவத்தால் மகிழ்ந்த பிரம்மதேவர் அளித்த வரத்தினால் நீ செருக்கிக் கொண்டார். பெண்ணாக பிறந்த ஒருவளால் உன்னை வதம் செய்ய இயலும் என சிந்திக்கவும் மறுத்தார். நீ என்ன மறுத்ததே இன்று நிகழ உள்ளது. மகிஷாசுரா! மகிஷாசுரனை உரிய விதத்தில் தண்டிக்க அவன் அறைகூவலை ஏற்கும் கட்டாயத்திற்கு உள்ளானேன் சுவாமி. இது ஒரு பெண்ணிற்கு, ஒரு மனைவிக்கு, ஒரு அன்னைக்கு சோபையளிக்கக்கூடிய செயல் அல்ல. என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிப்பு வேண்டுவது ஏன் பார்வதி? மகிஷாசுரனிடம் நீ உரைத்தவை இந்த அண்ட சராச்சரங்களும் கற்க வேண்டிய படிப்பினை. தர்மத்தை மீண்டும் ஸ்தாபிக்கவும் மகிஷாசுரனின் அகங்காரத்தினை அடிக்கும் பொருட்டும் அவனது அறைகூவலை நீ ஏற்றது சாலச் சிறந்தது. நீ இன்று நிகழ்த்திய செயல் ஒரு பெண், அன்னை மற்றும் பத்தினி தர்மத்திற்கு மாறானதல்ல. மறந்தும் உன்னால் தவறிழைக்க இயலாத பார்வதி. ஏனெனில் நீ ஆதிசக்தியின் வடிவம். சிறந்த பெண்ணிற்கு ஒரு சான்று. பெண்களின் ஆற்றலுக்கு அடையாளமும் நீ.
ஜெகதாம்பிகையின் அம்சம். மனைவியாவதும் அன்னையாவதும் இயற்கையின் நியதியே. இருப்பினும் அன்னையாக கடமையாற்றுவதே கடினமானது. தம்மை சூழ்ந்த சங்கடங்கள் அனைத்தையும் தாம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு அழித்து ஓர் முன்னுதாரணத்தை ஸ்தாபித்துள்ளீர்கள். அது எந்த ஒரு சங்கடத்தையும் அன்னையர்கள் எதிர்கொள்ள ஓர் மார்க்க தரிசனம் அளிக்கும். இடையூறுகள் எத்தனை கடினமாயினும் அதில் யாதொன்றையும் கடப்பது சாத்தியமே என நிரூபணம் அளித்தீர்கள். தாய்மையின் தலையாய கடமை தன் சந்ததியை காப்பதேயாகும். இன்று தம் வாயிலாக தம் மைந்தன் குமரன் காக்கப்பட்டிருக்கும் விதம், தாம் ஜெகதாம்பிகை வடிவத்தில் இன்று சிருஷ்டி முழுவதையும் பாதுகாக்கவே எந்த சந்தர்ப்பத்திலும் காத்திருக்கிறீர்கள் என்பதை தெளிவாக உணர்த்தினீர்கள். தர்மம் காத்தீர்கள். சக்தி சுரூபினியே, மகிஷாசுர மர்தினியே, தாம் மகிஷனோடு புரிந்த யுத்தத்தினில் தம் ஆற்றல்களை சமயோஜிதமாக பிரயோகித்தீர்கள் தேவி. அது மட்டுமல்ல, ஆற்றலை பெற்றவர்கள் அட்டூழிய வழியில் அதனை பிரயோகிப்பது உசிதமானதல்ல என்பதையும் நிரூபித்தீர்கள். நீதிக்கு வாழ்வளித்தீர்கள்.